அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, குறிஞ்சிப்பாடியில ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் ரிலாக்ஸா இல்லைங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இந்த எழுச்சியை பார்க்கும் பொழுது எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் ஏதோ பெருசா தப்பு பண்ணிருக்காங்க. நம்முடைய யாத்திரையில ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பிச்சுங்க ஐயா. இன்னைக்கு 161 தொகுதிகளை தாண்டி 162வது தொகுதியா குறிஞ்சிப்பாடியில் இருக்கிறோங்க ஐயா. உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த தொகுதியில் என்ன நடக்குது என்பதை சொல்ல முடியும். இந்த அளவுக்கு எழுச்சியாக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மூச்சு விடுவதற்கு கூட இடம் இல்லாம இவ்வளவு மக்கள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்றால் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராக மக்கள் தீர்ப்பு இந்த தொகுதிகளை எழுதிவிட்டீர்கள் என்பது மட்டும் எனக்கு தெரிகிறது. சகோதர ஐயா, உங்க எம்எல்ஏ வேளாண்மை துறையினுடைய அமைச்சரா இருக்கிறார். மோடி ஐயாவை பொறுத்தவரை வேளாண்மை துறைக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய முக்கியத்துவம் எப்பொழுதுமே இந்திய அரசினுடைய வரலாற்றிலே கொடுக்கப்படவில்லை. மோடி ஐயா வேளாண்மை துறைக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? தமிழகத்தினுடைய வேளாண்மை துறை அமைச்சர் என்ன செய்திருக்கின்றார்கள் என்று இரண்டையும் உங்கள் முன்னால் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஐயா. 2014 மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பொழுது விவசாய பெருமக்களுடைய தற்கொலை என்பது சாதாரண ஒரு நிகழ்வாக இருந்தது. மகாராஷ்டிரா விதர்பால் இருக்கும், ஒரிசா பகுதியில் இருக்கும், அசாமில் இருக்கும், வடகிழக்கில் இருக்கும். விவசாய பெருமக்களுடைய பட்டினிச்சாவை பார்த்த பாரத நாடாக 2014 இருந்தாங்க ஐயா. மோடி அவர்கள் வந்த பிறகு விவசாய பெருமக்களுக்காக விவசாயத்தை மையமாக வைத்து நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்திற்கு நெல்லினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை மட்டுமே நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 67% உயர்த்தி இருக்கின்றோம். 2014 1310 ரூபாய் இருந்ததுங்க. 2183 குறைந்தபட்ச ஆதரவு விலை 67% உயர்த்தி இருக்கின்றோம். ஐயா, தமிழகத்தில் மட்டுமே விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறீங்க. பிரதம மந்திரியினுடைய கௌரவ நிதி திட்டம், அதாவது விவசாயிகளை கௌரவப்படுத்துவதற்காக ஒரு வருடத்திற்கு 6000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் அந்த பணம் அப்படியே விழுந்திருங்க ஐயா. தமிழகத்தில் 46 லட்சம் விவசாய பெருமக்கள் இருக்கிறோம் ஐயா. 6000 ரூபாய் வங்கி கணக்குக்கு நமக்கு வர வருகிறது. 15 தவணையில ஒரு தவணைக்கு 2000 ரூபாய், அப்படின்னா 30,000 ரூபாய் நம்முடைய வங்கி கணக்குக்கு PM கிசான் சம்மான் நிதி, விவசாயிகளுக்கான கௌரவ நிதியா நமக்கு வந்திருக்குதுங்க ஐயா. அதே இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிசான் அட்டை மட்டுமே 30 பைசா வட்டியில கடன் வாங்குவதற்கு கிசான் அட்டை மட்டுமே தமிழகத்துல 18 லட்சம் கிசான் அட்டைகளை கொடுத்து அதன் மூலமாக 48,545 கோடி ரூபாய் பணம் வந்திருக்குதுங்க ஐயா கிசான் அட்டையில. ஐயா, இந்த மாதிரி நான் படிச்சுக்கிட்டே போவாங்க ஐயா. ஒரு மூட்டை வாங்குறீங்க, 45 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மூட்டைய 252 ரூபாய் கடையில வாங்குறீங்கன்னா அதனுடைய சந்தை விலை, அடக்க விலை நமக்கு தெரியும் 3000 ரூபாய் இறக்குமதி விலை. ஆனா மோடி ஐயா இன்னைக்கு 252 ரூபாய்க்கு ஒரு மூட்டை கொடுக்குறாங்க ஐயா. யாராவது 1 ஹெக்டர் நிலம், அதாவது 2.47 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்றீங்கன்னா உங்களுக்கு யூரியா சப்சிடி மட்டுமே 8,900 ரூபாய் யூரியா சப்சிடி மட்டுமே வருதுங்க ஐயா. உர மானியம் மட்டுமே, யூரியா சப்சிடி மட்டுமே ஒரு ஹெக்டருக்கு 8,900 ரூபாய். தமிழகத்தில் மட்டுமே மானிய விலையில உரம் வாங்கி பயன்பெற்றவர்கள் 27,35,000 விவசாயம். படிச்சுக்கிட்டே போலாங்க ஐயா. இதெல்லாம் நாம் மிக பெருமையாக சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இப்ப எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் விவசாயிகளுக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு பார்க்கலாம் ஐயா. திருவண்ணாமலையில தன்னுடைய சொந்த நிலத்தை சிப்காட்டுக்கு கொடுக்க மாட்டேன் என்று போராடிய விவசாய பெருமக்கள் மீது இந்திய சரித்திரத்திலே முதலாக குண்டா சட்டத்தை போட்டார். தமிழகத்தில் விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை குறிவைத்து சிப்காட் வந்தா அதை கை கட்டி வேடிக்கை பார்ப்பது இரண்டாவது சாதனை. சென்ற ஆண்டை ஒப்பிடும் பொழுது இந்த ஆண்டுல நெல் கொள்முதல் மட்டுமே 3 லட்சம் டன் குறைந்திருக்கிறது. மூன்றாவது சாதனை.
நெல் கொள்முதல் செய்யணும்னா ஒரு விவசாயி ஒரு மூட்டை எடுத்து சென்றால் ஒரு மூட்டைக்கு 60 ரூபாயிலிருந்து 80 ரூபாய் லஞ்சம் வாங்கித்தான் அந்த மூட்டையை கொள்முதல் செய்வது 4வது சாதனை. திமுக ஆட்சிக்கு வந்த பொழுது தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா குறைந்தபட்ச ஆதரவு விலை கரும்புக்கு ஒரு குவிண்டல் 2500 ரூபாய், கரும்புக்கு 4000 ரூபாயும், நெல்லுக்கு 2500 ரூபாயும் கொடுப்போம் என்று சொன்னார்கள். 31 மாசமாச்சு, கை கட்டி விவசாய அமைச்சர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார். எதுவும் வரலைங்க. ஒருவேளை மு க ஸ்டாலின் அவர்கள் விவசாய நிலத்துக்கு வந்தா சிவப்பு கம்பளத்தை போட்டு நிலத்தின் மீது முதலமைச்சரை அழைத்து செல்வது, மத்திய அரசினுடைய திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவது. ஐயா, ஒரு தேவையில்லாத ஆணின்னு சொல்லுவோம் தெரியுமாங்க ஐயா? வீட்டுல தேவையில்லாத ஆணி. இந்த ஆணி எதுக்குன்னு சும்மா செவுத்துல யாரோ அடிச்சு வச்சிருக்கிறாங்க, இது தேவையில்லாத ஆணி, இதை பிடுங்கி எரிந்து விடலாம். அதுபோல தமிழகத்திற்கு ஒரு தேவையில்லாத ஆணினா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர். கட்ட பஞ்சாயத்து, ஆள் மிரட்டல், யாராவது அவங்க எடுத்து அரசியல் பண்ணா கையை உடைச்சிருவேன், காலை உடைச்சிருவேன், இந்த மாதிரி தான் தமிழ்ல பேசுவார். இப்படிப்பட்ட ஒருவரை சரித்திர புகழ்மிக்க குறிஞ்சிப்பாடி தொகுதி. ஐயா, குறிஞ்சிப்பாடி மக்கள் இன்னைக்கு நேரத்துக்கு நீங்க தோன்றவங்க கிடையாது. உங்களுடைய சரித்திரம் 2500 ஆண்டுகள் குறிஞ்சிப்பாடியிலே மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். முதுமக்கள் தாலி குறிஞ்சிப்பாடியில 2018 கண்டெடுத்தாங்க. முதுமக்கள் தாலி, பெரியவங்களை எல்லாம் அந்த தாலிகள் வைப்பாங்க அந்த காலத்தில். அதனுடைய முதுமக்கள் தாலியினுடைய வயதை பரிசோதித்து பார்க்கும் பொழுது 2500 ஆண்டுகளுக்கு மேலே அந்த முதுமக்கள் தாலியினுடைய வயதுங்க ஐயா. கார்பன் டேட்டிங் தமிழகத்துல நிறைய ஊருக்கு கிடையாதுங்க ஐயா, சில ஊர்களுக்கு மட்டும்தான் 2500 ஆண்டுகளாக மக்கள் வாழ்கின்றார்கள் என்று சில ஊருக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கு. அப்படிப்பட்ட பெருமை நம்முடைய குறிஞ்சிப்பாடிக்கு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க ஐயா, இன்னைக்கு நாம எல்லாம் அயோத்தியாவை பார்க்கிறோம். அயோத்தியால நம்முடைய குழந்தை ராமருக்கு அற்புதமான வீடு கட்டி 1528 இருந்து காத்திருந்து 500 ஆண்டுகள் காத்திருந்து குழந்தை ராமர் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு அயோத்தியால போயிருக்காருங்க. பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடந்திருக்கான எத்தனை நண்பர்களுக்கு தெரியும்? இங்க இருக்கக்கூடிய வெங்கடாம்பேட்டையில் இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமி கோவில்ல ஸ்ரீராம பிரான் தங்கி, ராமர் இந்த கோவிலே தங்கி பூஜை செய்திருப்பதாக ஐதீகம் சொல்லுது. எப்படிப்பட்ட பெருமை எல்லாம் பேசுறாங்க, எப்படிப்பட்ட பெருமை எல்லாம் குறிஞ்சிப்பாடி தொகுதிக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு அந்த பெருமையெல்லாம் அளிக்கும் வகையில, அந்த பெருமைக்கெல்லாம் எதிரான விஷயத்துல லஞ்ச லாவண்யம் ஊழலே முதல் அமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் இருக்கிறார்கள். ஐயா மாத்தணும் அவருடைய கனவு. தலைவா ஒரு வாரத்தில் நிறைய பேசுற கேப்டனை பத்தி முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் முழு நேரமாக என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவருடைய பையன் கதிரவன் எப்படி கடலூர் எம்பியா மாத்தலான்னு யோசிச்சுட்டு இருக்கார். அந்த விநாயகா டிஃபன் சென்டர் ஐயா நிக்கிறாருங்க. ஐயா என்ன டீ போட்டிருக்கீங்களாங்க ஐயா? ஐயா டீயா போடுறீங்க? இட்லியாங்க ஐயா? ஐயா என்ன போடுறாரு? தோசை. அண்ணா என்ன போடுறீங்க? தோசையா? தோசை ஊத்துறாரு ஐயா. ஏன்னா ஐயாவோட கடைக்கு போய் நம்ம எல்லாம் சாப்பிடணும், நிறைய கூட்டம் இருக்கு, பசிக்கும். ஐயா இப்ப தோசை ஊத்த ஆரம்பிச்சிட்டார், ரெடியா வச்சிருக்காரு தோசை நமக்கு. அண்ணே அண்ணா எதற்காக நான் ஐயாவை உள்ள இருக்கிறேன்னா, அந்த தோசை ஊத்துற ஐயாவுக்கு ஒரு தகுதி இருக்குண்ணே, ஒரு தகுதி இருக்கு. அந்த மாவை பதமா ஆட்டி, எந்த அளவுக்கு தண்ணீரும் அரிசியும் சேர்ந்து உளுந்த பருப்பு போட்டு எந்த அளவுக்கு அந்த மாவை ஆட்டி அதை பதமா வச்சு, தோசை பதமா ஊத்தி, அந்த எண்ணெய் பதமா போட்டு அந்த தோசையை திருப்பி போட்டு நம்ம கொடுத்தா தானே சுவையான தோசை. அதுக்கு ஒரு தகுதி வேண்டும். ஆனா உதயநிதி ஸ்டாலினுக்கும் மு க ஸ்டாலினுக்கும் என்ன தகுதி இருக்கிறது? ஒரு கடையில போய் தோசை சாப்பிட்டா கூட மேலே கீழே பார்த்து தோசை சாப்பிடுறோம். அண்ணே சட்னி நல்லா இருக்குமா? ஊர்லயே சொல்லுவாங்க, இந்த கடையில தோசை தானே நல்லா இருக்கும், அங்கதானே கெட்டி சட்னி கிடைக்கும். இந்த கட்சியில இந்த கடையில சாம்பார் அருமையா இருக்கும் அண்ணே, இந்த கடையில டீ அருமையா போடுவாங்கண்ணே. ஐயா ஊர்ல ஒரு டீ குடிக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கும் பொழுது ஓட்டு போடுறதுக்கு ஏங்க ஐயா யோசிக்க மாட்டீங்க? அப்படிங்கறத என்னுடைய அன்பான வேண்டு. ஒரு தோசை சாப்பிட்றதுக்கு, ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு, ஒரு டீ சாப்பிட்றதுக்கு
விநாயகா டிஃபன் சென்டர் மாதிரி நல்ல கடைக்கு போய் தோசை சாப்பிடலாம், அண்ணன் பதமா பக்குவமா தோசை போடுவாரு, சட்னி நல்லா ஆட்டுவாருன்னு யோசிக்கிறோம். ஆனா உங்களை ஆளக்கூடியவர்ல மட்டும் ஏங்கய்யா ஏதோ சும்மா ஓட்டு போட்டுறேன். ஐயா இந்த முறை நாம் அதை மாத்த போறோம். நாம் அனைவரும் சேர்ந்து அதை மாற்ற போகின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்குதுங்க ஐயா, நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இந்தியாவிலே இத்தனை காலமாக இதற்கு முன்பெல்லாம் எல்லாம் ஊழல். இவன் 10க்கு 4 மார்க் வாங்கினா, இவன் 10க்கு 5 மார்க் வாங்கியிருக்கான், இவனுக்கு ஒரு குத்து. இந்த வடிவேலு சொல்லுவார்ல, யாருக்கே ஓட்டு போட்டேன்னா அண்ணன் தென்னை மரத்துக்கு ஒரு குத்து, அதுக்கு ஒரு குத்துங்கிற மாதிரி நம்ம கிட்ட வேற வாய்ப்பே இல்ல. ஒருக்கா இவங்களுக்கு போடுவோம், ஒருக்கா அவங்களுக்கு போடுவோம், மாத்தி மாத்தி போட்டா கொஞ்சமா கொள்ளி அடிப்பான். இப்படிதாங்க தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டோம். கேப்டன் ஐயாவை போல மாவீரர்கள் இடையிலே வந்தார். 2006 விருதாச்சலத்துல ஒரு புதிய அரசியல் மாற்றத்தை, ஒரு பாதையை கொடுப்பேன் என்று சொல்லி 2 கட்சிகளுக்கு எதிராக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி, இன்னைக்கு அண்ணன் கேப்டன் ஐயாவோட ரசிகர் கீழ இருந்து கேட்கிறார், அண்ணன் பேசுங்க பேசுங்க. இன்னைக்கு அண்ணனுக்கு தெரியும், இன்னைக்கு அண்ணனுக்கு தெரியும், கேப்டன் ஐயா உயிரோடு இருக்கும் பொழுது இந்த கட்சிகள்லாம் கேப்டன் ஐயாவை சித்திரவதை பண்ணாங்க. அந்த பாலத்தை திருப்பி கேப்டன் ஐயா மண்டபத்து மேல ஏத்திரா பாலத்தை, இருநா பாதி மண்டபத்தை, இது ஒரு கட்சி. கேப்டன் ஐயா எம்எல்ஏ தூக்குடா, இது இன்னொரு கட்சி. ஆனா கேப்டன் ஐயா இறந்த பிறகு 2 பேர் வந்து நடிக்கிறானுங்க பாத்தீங்களா. நம்முடைய சகோதர சகோதரிகள் நிறைய நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களுடைய பிரச்சனை, ஆன்மீகத்தை மதிக்காத ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்குங்க ஐயா. ஐயா வள்ளலார் அவர்களுடைய கொள்கை என்னங்க ஐயா? திருவருட்பா கொடுத்திருக்கிறாங்க, அன்புதான் கடவுள் என்று போதித்திருக்கின்றார்கள். திறந்த வெளியில அன்புதான் எல்லா ஜீவராசிகளுக்கான உட்பொருள் கரு என்று சொல்லி இருக்கின்றார். ஐயா யாருமே பசியோடு இருக்கக்கூடாது என்று நினைத்த ஒரு மகான், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினன் என்று சொன்னவர். 1867 மே 23ஆம் தேதி வள்ளலார் அவர்கள் பற்ற வைத்த அடுப்பு இன்னும் அணையலிங்க ஐயா. 1867 மே 23 அந்த அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. வடலூர் மக்களுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு காலையில பேப்பர்ல பார்த்தங்க ஐயா, 10 லட்சம் பேருக்கு மேல நேற்று 153வது ஜோதிக்கு வந்திருந்தார்கள் என்று சொன்னார். நேற்று தான் 7 திரைகளையும் திறந்து முழு ஜோதியை பார்ப்பதற்கு தைப்பூசத்தன்னைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு எதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள்? எதுக்கு ஐயா போராடுறாங்க? ஐயாவுக்கு தெரியும், அந்த காலத்துல சத்தியஞான சபையை இது ஆரம்பிக்க வேண்டும் என்று வள்ளலார் ஐயா நினைத்த பொழுது 105 ஏக்கர் பார்வதிபுரத்தினுடைய மக்கள் கொடுத்தாங்க ஐயா. அந்த 105 ஏக்கர்ல 80 ஏக்கர் 70-80 ஏக்கர்ல இன்னைக்கு சத்தியஞான சபை இருக்கு. அதிலேதான் மக்கள் தங்களுடைய பசியாரை கொண்டிருக்கின்றார். மித்த 30 ஏக்கர் ஆக்கிரமிப்பில் இருக்கு. இந்த திமுக காரங்க சொன்னாங்க 2023 அக்டோபர் மாசத்துல வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைப்போம் என்று சொன்னார். நீங்க எல்லாம் நினைச்சீங்க வெளியேயோ நிலத்தை வாங்கி அமைப்பாங்க அங்க போலான். ஆனா திமுக காரனுங்க வள்ளலார் ஐயாவுடைய இடத்திலேயே வந்து இடத்தை பிடித்து அமைப்பார்கள் என்று யாரும் நினைக்கவில்லை. இது வள்ளலார் ஐயாவுடைய கொள்கைக்கு முழுவதுமாக எதிரானது. அந்த 80 ஏக்கர் நிலம் என்பது எந்தவித கட்டடமும் இல்லாமல் எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும். 1867 அந்த அடுப்பு எப்படி எரிந்து கொண்டிருக்கிறதோ அப்படியே இருக்கும். ஒருவேளை திமுக காரங்க கட்டணம்னா 30 ஏக்கர் நிலத்தை யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ அதுல கட்டட்டும், அல்லது புதிதாக ஒரு இடத்தை வாங்கி கட்டட்டும். ஆனா வள்ளலார் ஐயா இன்னைக்கு இந்தியா என்ன உலகம் முழுவதுமே திரும்பி வடலூரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொகுதியில குறிஞ்சிப்பாடியில் இருக்கக்கூடிய ஒரு நகர் அது. பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடுமையான கண்டனங்களை பதிவு செய்து தமிழக அரசு அந்த இடத்துல அந்த கட்டடத்தை கட்டக்கூடாது, வெளியே செல்ல வேண்டும் என்று உங்களோடு நாங்களும் இருக்கின்றோம், உங்களோடு நாங்களும் களத்தில் இருக்கின்றோம் என்கின்ற உறுதிமொழியை இந்த புண்ணிய மண்ணிலே உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் சகோதர சகோதரிகள். ஐயா அது மட்டும் இல்லைங்க ஐயா, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இன்னொரு சாதனை பண்ணார். போன வருஷம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள் விழாவின் போது எத்தனை நிகழ்ச்சி நடத்திருப்பாருன்னு சொல்லுங்க ஐயா. ஐயா நம்ம குழந்தைக்கு ஒரு பிறந்த நாள் இருந்தா கேக் வெட்டி சாக்லேட் கொடுத்து கொண்டாடுவோம், சரிங்களா? ஒரு குழந்தை ஒரு 10 வீட்டுக்கு போய் சாக்லேட் கொடுத்துட்டு வரும். உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை எம்ஆர்கே பன்னீர்செல்வம் எத்தனை இடத்துல கொண்டாடி இருப்பாருன்னு சொல்லுங்க ஐயா. ஒரு நம்பர் சொல்லுங்க. இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், உங்களுக்கு தான் மைக் கொடுத்து மேடைக்கு வர வேண்டும் ஐயா.
கடலூர் மாவட்டத்துல ஒரே நாள்ல உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாள 622 இடத்துல கொண்டாடினார். அவ்வளவு கொண்டாடினதுக்கு விவசாய மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணி தான் நல்லா இருந்திருக்குமாங்க ஐயா? நல்லா இருந்திருக்குமாங்க ஐயா? ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணி தான் நல்லா இருக்குமா? 622 இடத்துல ஒரு குடும்ப வாரிசனுடைய பிறந்த நாள் விழாவை கொண்டாடுறாரு. ஏன்னா அப்பதான் இந்த குடும்பத்திலே பிறந்த வாரிசு கதிரவனுக்கு சீட்டு கிடைக்கும். தோசை போடுறேன்னா நீ பாத்துக்கிட்டே தோசை போட்டிருக்காரு. ஏன்னா நீ 20 ரூபா கொடுத்து தோசை சாப்பிட்றதுக்கு இந்த பேச்சு பேசுற நீ. நான் மாவு அரைச்சு எண்ணெய் எல்லாம் ஊத்தி சுட சுட நான் ஊத்துனா தான் 20 ரூபா கொடுப்பேன். தலைவா அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எந்தவித ஒரு ஆளுமையும் இல்லாமல் மக்கள் பணி சேவை செய்யாமல் தமிழகத்துல அந்த இனிஷியலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டம் அமர்ந்திருக்கிறது. அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று இளைஞர்கள்ட்ட சொல்லிட்டு இன்னைக்கு இளைஞர் பெருமக்கள் அதிகமா இருக்கிறீங்க, இளைஞர்கள் அதிகமா நிக்கிறீங்க. ஆனா யாராச்சும் இந்த குரூப் 4 குரூப் 3 எல்லாம் எழுதுறீங்களா? கை தூக்கங்க பார்க்கலாம். இப்ப அந்த பஞ்சாயத்துக்கு வருவோம். ஐயா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் பொழுது தேர்தல் அறிக்கையில சொல்லி இருந்தார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்த 5 வருடத்துல 3,50,000 குழந்தைகளுக்கு அரசு வேலை கொடுப்போம். 3,50,000 பேர். அப்ப வருஷத்துக்கு 70,000 பேர். 5 வருஷம் ஐயா. 3,50,000 5ஆல டிவைட் பண்ணா வருஷத்துக்கு 70,000. 2.5 வருஷம் முடிஞ்சது. 1,75,000 பேருக்கு பாதிக்கு பாதி இன்னைக்கு அரசு வேலை கொடுத்திருக்கணும். எத்தனை பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்க டாக்குமெண்ட் கையில வச்சிருக்காங்க ஐயா? திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்ன எக்ஸாம் எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க? கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023, குரூப் 2, குரூப் 1, குரூப் 4, டூரிஸ்ட் ஆபீசர், குரூப் 3, குரூப் 3A இதெல்லாம் நடத்திருக்காங்க இந்த பரீட்சை எல்லாம். இப்ப ஒன்னொன்னா பாப்பங்க ஐயா. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2022 39,538 பேர் எழுதினாங்க, இன்னும் போஸ்டிங் போடல. கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் 2023 இந்த வருஷம் ஜனவரி 6ஆம் தேதி எழுதுறாங்க, போஸ்டிங் போடல. குரூப் 2 பரீட்சை 9 லட்சம் பேர் எழுதினாங்க, அது 116 பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. குரூப் 1 பரீட்சை 1,96,957 எழுதினாங்க, போஸ்டிங் போடல. குரூப் 4 22,45,035 பேர் எழுதினாங்க, 10,000 பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்காங்க. டூரிஸ்ட் ஆபீசர் 2023 ஜூன் எழுதினாங்க, என்ன போஸ்டிங் போடல. குரூப் 3 28/1/2023 எழுதினாங்க, இன்னும் போஸ்டிங் போடல. ஐயா, திமுக அரசு வந்த பிறகு குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 வேற டூரிஸ்ட் ஆபீசர், கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் இதெல்லாம் தமிழகத்தில் மொத்தமாக எழுதிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா 30 லட்சம் பேர். எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்குன்னா இன்னைக்கு வரைக்கும் 10,321. பாருங்க ஐயா, இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும்? 1,75,000 பேருக்கு இன்னைக்கு வேலை கொடுத்திருக்கணும். ஆனா இளைஞர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு வேலையை தமிழக அரசு 10,321. ஆனா உங்களுக்கு வேலை கிடைக்கல. யாருக்கெல்லாம் வேலை கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். எந்த வேலையும் செய்யாம, எந்த தகுதி இல்லாம உதயநிதி ஸ்டாலின் இந்த நேரத்தில் அமைச்சர். நீங்க எல்லாம் வாங்குன்னு குரூப் 4, குரூப் 3, குரூப் 2 இன்டர்வியூ, மெயின்ஸ், பிரிலிம்ஸ் மாத்தி மாத்தி தலைகீழா நின்று அரிக்கன் லைட்ல படிச்சு, வீட்டுக்கு வெளியே வீதி லைட்ல படிச்சு, இங்கிருந்து பஸ் பிடிச்சு சென்னைக்கு போய் கடலூருக்கு போய் பயிற்சி எழுதி நமக்கு நடக்கலைங்க ஐயா. ஆனா உதயநிதி ஸ்டாலின் பட்டத்து இளவரசர் அமைச்சர், ராஜ்பவன்ல தனியா அவருக்கு மட்டும் நிகழ்ச்சி, அடுத்து அவரே கிளப்பி விட்டுட்டாரு துணை முதலமைச்சர்னு. நீங்க எல்லாம் கோவப்பட்டவுடன் அவரே சொல்றாரு, இல்ல எதிர்கட்சிகள் பதப்பிய வதந்தி, நான் அந்த மாதிரி ஆசைப்படல. இது அவருக்கு. தமிழகத்தில் இன்னைக்கு துரைமுருகன் ஐயா, பொன்முடி ஐயா அவர்கள்லாம் அமைச்சர்கள், அவங்களுடைய குழந்தைகள் எம்பிக்கள். சென்னை எடுத்துக்கிட்டீங்க ஐயா, சென்னை சவுத் சென்னையினுடைய எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், அவருடைய தம்பி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, அவங்க அப்பா தங்கபாண்டியன் முன்னாள் அமைச்சர். அப்படியே மத்திய சென்னைக்கு வந்தீங்கன்னா தயாநிதி மாறன் எம்பி, அவங்க அப்பா முரசொலி மாறனை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்படியே மேல வட சென்னைக்கு வந்தீங்கன்னா கலாநிதி வீராசாமி, ஆற்காட்டு வீராசாமி அவருடைய பையன்
வடசென்னையினுடைய எம்பி. ஒன்னொன்னா அப்படியே பஞ்சாயத்து பண்ணிட்டு வரலாங்க ஐயா. அப்படியே சுத்தி சுத்தி தமிழகத்தை தொலாவி பார்த்தீங்கன்னா ஒரு 16 குடும்பங்கள் எம்எல்ஏவாக, கீதா ஜீவன் மந்திரியா இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியும், தூத்துக்குடி, அவங்க தம்பி மேயர், அக்கா மந்திரி, டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு எம்பி, அவர் பையன் டிஆர்பி ராஜா மந்திரி. தமிழ்நாடு முழுவதுமே நீங்கெல்லாம் மாங்குன்னு படிச்சா உங்களுக்கு ரிசல்ட் இல்ல. 1,75,000 பேருக்கு என்னால வேலை கொடுத்திருக்கணும். 30 லட்சம் பேர் இத்தனை எக்ஸாம் பரீட்சை எழுதி மொத்தமாக வேலை கிடைப்பது 10,321. இந்த நேரத்தில் ஐயா மோடி ஐயா சொன்னார் 2022 ஜூன்ல சொன்னார். என்ன சொன்னாருங்க ஐயா? 2022 ஜூன்ல சொன்னார். 2023 டிசம்பர் முடியும் பொழுது 500 நாட்கள்ல 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசு வேலை என்று சொன்னார். பாத்தீங்களா? அப்பப்ப மந்திரிகள்லாம் வந்து கொடுப்பாங்க. 10 லட்சம் பேருக்கு 500 நாட்கள்ல மத்திய அரசு பணி ஆணையை வழங்கி இருக்கின்றோம். 10 லட்சம் பேருக்கு மத்திய அரசினுடைய வேலையை 500 நாட்கள்ல நம்ம கொடுத்திருக்கோம். ஆனா இவங்க 2.5 வருஷத்துல 1,75,000 பேருக்கு கொடுக்க வேண்டிய வேலையில 10,321 பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆனா எந்த தகுதி இல்லாம, திடம் இல்லாம இந்த குடும்பத்தினுடைய குழந்தைகள் மட்டும் எம்பிக்களாக, எம்எல்ஏக்களாக, அமைச்சர்களாக. ஐயா, இதைத்தான் எதிர்க்க போறோம். 2024 பேர் வளர்க்கப்பட்ட ஹீராபின் அம்மையாருடைய மகன் நரேந்திர மோடி அவருடைய எம்பியா நீங்க முடிவு பண்ணுங்க ஐயா. கடனும் அது ஒண்ணுதாங்க ஐயா நீங்க பண்ணணும். ஐயா, இந்த முறை தேர்தலை பொறுத்தவரை உஞ்சோடிய சொல்லுவாங்க, சீட்டு கட்டு போட்டா உஞ்சோடிய காட்டும். ஐயா, நம்மை பொறுத்தவரை கடலூர்ல உங்க வேட்பாளர் யாருன்னா, நம்ம வேட்பாளர் யார் நின்றாலும் அவர்கள் பெயர் நரேந்திர மோடி தான். அந்த வேட்பாளர் நரேந்திர மோடிக்கு வேலை செய்வார். நரேந்திர மோடி அவர்கள் உங்களுக்கு வேலை செய்வார். சகோதர சகோதரர், இதாங்க இந்த எலெக்ஷன். ஒண்ணுமே யார் நிக்கிறாங்க, எந்த ஊரு, எந்த ஜாதி, எதுவும் நமக்கு தேவையில்லைங்க ஐயா. நரேந்திர மோடி அவருக்கு வேலை செய்வதற்கு உங்களுக்கு சேவகனாக பாரதிய ஜனதா கட்சி கடலூர்ல எம்பி நிறுத்துறோம் ஐயா. தொழிற்சாலைகளை கொண்டு வருகின்றோம், விவசாயத்தை ஊக்குவிக்கின்றோம். நெய்வேலி பிரச்சனை இப்பதான் நெய்வேலி பேசிட்டு வந்தாங்க ஐயா, எப்படி தீர்க்க போறோம்னு அதையும் தீர்த்து வைக்கிறோம். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறோம். உண்மையான சாமானிய மனிதர்களுக்கான அரசியல் தளத்தை உருவாக்கின்றோம். குடும்ப அரசியலை அடித்து உடைக்கின்றோம். இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு ஒரு வாக்கு, ஒரு ஓட்டுங்க. இப்ப கிளம்பி வருவானுங்க எல்லாம், நான் போனதுக்கு அப்புறம் அண்ணே உங்க காலில் விழுவுறேன், அக்கா நல்லா இருக்கிறீங்களா, அக்கா என்ன முகம் கருத்து போச்சு, அக்கா கை என்ன இப்படி இருக்கு, ஓட்டு போட்டுருங்க. எல்லாம் வருவாங்க. ஹார்லிக்ஸ் கொடுக்கறேன், பிஸ்கட்டை கொடுக்கறேன், போமிட்டா கொடுக்கறேன், 1000 ரூபாய் கொடுக்கறேன் வருவான். யார் வந்தாலும் போடுங்க ஐயா. நாம் தெளிவாக இருக்கின்றோம். 2024 இந்தியா தெளிவாக இருக்கிறது. நரேந்திர மோடி தான் மீண்டும் வேண்டும் என்று நம்முடைய நாடு தெளிவாக இருக்கிறது. தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்களும் கூட நம்ம கொடுக்கணுங்க ஐயா. நம்ம கடமை, நம்ம கொடுக்கணுங்க ஐயா. காரணம் அதே வளர்ச்சி பாதையில நாம் இருக்கணுங்க ஐயா. அந்த 10,300 என்னங்க ஐயா அது? தமிழ்நாட்டுல இந்த வெளிநாட்டு முதலீடாளர்கள் வந்து முதலீடு பண்றாங்க, ஒரு மாநாடு நடத்துறாங்க, பாத்தீங்களாங்க ஐயா? நிதியமைச்சர் சொன்னார் 6,60,000 கோடி திராவிட மாடல் அரசு அப்படின்னார். சரி, நான் பேச வேண்டாம்னு தான் பார்த்தேங்க ஐயா. சரி, சின்ன பசங்கிட்ட போய் எதுக்கு சண்டை போட்டுட்டு பொழைச்சு போட்டு மறுபடியும் சொன்னாங்க 6,60,000 கோடி எங்க ஸ்டாலின் அரசு வாங்கி இருக்கிறாங்க, எங்க திறமையை பாத்துங்க. அப்பவும் பார்த்தேன், என்ன வேண்டாம், விளையாட்டு வேண்டாம், கம்மல் இருக்கனே, நான் பேச விரும்பல. 3வது நாள் எல்லா அமைச்சர்களும் 6,60,000 கோடி பணம் வந்திருக்கு, இதன் மூலமாக தமிழகம் பாத்தீங்கல்ல எப்படி அப்படின்னாரு. அப்புறம் பிரஸ் கூப்பிட்டேன், சரி ஒன்னு சொல்லாதான் புரியும் அப்படின்னு. அண்ணே, யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசல 2023 பிப்ரவரி மாசம் போன வருஷம் நடத்தினாரு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. 33 லட்சம் கோடி ரூபாய் வாங்கினார். 33 லட்சம் கோடி ரூபாய். நம்ம 6,60,000 கோடி, 5 மடங்கு கம்மி. தமிழகம் முடிஞ்ச உடனே குஜராத் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிச்ச உடனே அவங்க ஆரம்பிச்சாங்க. ஜனவரி 10, 11, 12 26 லட்சம் கோடி. எவ்வளவு ஐயா? 26 லட்சம் கோடி. உடனே திராவிட மாடல் அரசு பார்த்துச்சு. பிஜேபி நாலதான் எங்களுக்கு வர்ற காசு குறைஞ்சு போச்சு. நான் சொன்னேன், இதான் நான் பேச மாட்டேன்னு நான் சொன்னேன்ல.
நீ 6,60,000 கோடி ஓவரா நீ டாம்பிகம் பண்ண. அதான் நான் பேச வேண்டிய நிலைமை. நீ உத்தரப்பிரதேஷ்காரனா பான்பராக் போடுவான், உத்தரப்பிரதேஷ்காரனா நம்ம ஊர்ல டாய்லெட் கட்டுவான், உத்தரப்பிரதேஷ்காரனா ரோடு போடுவான். ஐயா, இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல 9 விமான நிலையங்கள் இருக்கிறது. 9. தமிழ்நாட்டில் 9 இல்லைங்க ஐயா. அவன் அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இப்ப களத்தில் இறங்கி இருக்கிறான். அடுத்த 25 வருஷம், அடுத்த 25 ஆண்டுகள் யோகி களத்தில் இறங்கியாச்சு. விமானத்தை ரோட்ல இறக்குறாங்க. 6 லேன் ஹைவே போட்டு விமானத்தை இறக்குறாங்க. அடுத்த கட்டத்திற்கு உத்தரப்பிரதேசம் தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை முந்தி அடிச்சுட்டாங்க ஐயா. 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக இருந்தோம். மகாராஷ்டிரா 1, உத்தரப்பிரதேசம் 2வதுக்கும் தமிழ்நாடு 3வதுக்கும் போயிடுச்சு. இப்ப நான் சொன்னேன், ஏங்க உங்க திராவிட மாடல் அரசு பெருமை என்ன? உத்தரப்பிரதேஷ்காரங்களை வடக்குல இருந்து வர்றவங்களை தவறா பேசி பேசி இன்னைக்கு நாம 3வதுக்கு போய் அவங்க 2வதுக்கு வந்ததாயா மிச்சம். இப்பவாவது திருந்தி தொலைங்கன்னா திருந்துற மாதிரி தெரியலீங்க ஐயா. இப்பவும் ஐயா, நம்மை பொறுத்தவரை இந்தியா வளரணும். அதுல தமிழ்நாடு முதன்மையா இருக்கணும். நாம சண்டை வச்சுக்கலாம், நமக்கு யூபிக்கு சண்டை போட்டுக்கலாம், நீ முதல்லையா நான் முதல்லையா. தமிழ்நாட்டை முதன்மையா பண்ணலாம். ஆனா இந்த தற்கூரிகளுக்கு தமிழ்நாட்டை முதன்மையா பண்றதுன்னா சாராய விற்கிறத முதன்மையா பண்ணி வச்சிருக்காங்க. 44,000 கோடி பண்ணி வச்சிருக்காங்க. கடன் வாங்குறதுல முதன்மையா பண்ணி வச்சிருக்காங்க. 8,23,000 கோடி. ஊழல் வழக்குல முதன்மையா பண்ணி வச்சிருக்காங்க. 35 அமைச்சர்ல 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் நடக்குது. ஐயா, முதன்மை தமிழகமாக நாங்கள் மாற்றி காட்டுகின்றோம் என்றால் ஏழை மக்கள், விவசாய பெருமக்கள், இளைஞர்கள், பெண்கள், இந்த 4 சமுதாயத்தை மையப்படுத்தி ஒரு அரசியல் நடந்தால் மட்டும்தான் அது முதன்மை மாநிலமாக அது வளர முடியும். இன்னைக்கு மோடி ஐயா செய்யறாரு. தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி செய்யும். 2024 உங்களுடைய அன்பும் ஆதரவும் முழுமையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த இருக்க வேண்டும். கடலூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி அற்புதமான வரவேற்பளித்து பெரும் ஆதரவோடு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை தன்னெழுச்சியாக வந்த குறிஞ்சிப்பாடி மக்களை பார்த்து நான் தலை வணங்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் சரி செய்கின்றோம், நம்பிக்கை எங்கள் மீது இருக்கட்டும், எங்களோடு பயணம் செய்யுங்கள், மாற்றம் நிச்சயம். 2024 39 எம்பிக்களும் கூட தமிழகத்திலிருந்து மோடி எம்பியை நாம் அனுப்பி வைப்போம். அதற்கு நீங்கள் துணை இருங்கள் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய செயலாளர் சகோதரர் வினோஜ் பி செல்லும் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏஜி சம்பத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாநிலத்தினுடைய செயலாளர் அருமை சகோதரர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, தம்பி அந்த மனுவை வாங்கிட்டு அப்படியே அதை கேட்டுக்கு வாங்க தம்பி. ஐயா, நான் மனு வாங்கிக்கிறேங்க ஐயா, நீ பொறுமையா வாங்க. ஓபிசியினுடைய மாநில தலைவர் அண்ணன் சாய் சுரேஷ் அவர்களுக்கு நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து இந்த பகுதியில் இந்த யாத்திரை சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் உழைப்பு கொடுத்திருக்கக்கூடிய சகோதரர் அகில் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கம் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பொருளாளர் ஜெனித் மேகநாதன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட துணைத் தலைவர் அறிவழகன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் கார்த்திகன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட துணைத் தலைவர் கலைச்செல்வி அவர்களுக்கு, மாவட்ட செயலாளர் லலிதா பரணி அவர்களுக்கு, மாநில துணைத் தலைவர் ஓபிசி அணி RKL சிவா அவர்களுக்கு, மகளிர் அணியினுடைய மாநில செயலாளர் நவபாலன் அவர்களுக்கு, அரங்கநாதன் அவர்களுக்கு, PPS சிவகுமார் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அணிப்பிரிவினுடைய மாவட்ட தலைவர் இருக்கக்கூடிய அசோக்குமார் அவர்களுக்கு, கார்த்திகேயன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, எஸ்ஐனுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் காரைக்கண்ணன் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் காரணம். முக்கியமாக சகோதரர் குறிஞ்சிப்பாடி கிழக்கு மணிவேல் அவர்கள், குறிஞ்சிப்பாடி மையம் பார்த்திபன் அவர்கள், கடலூர் நகரம் திருமுருகன் அவர்கள், கடலூர் தென் தெற்கு ஒன்றியம் ரமேஷ் அவர்கள், கடலூர் தென் கிழக்கு ஒன்றியம் பரதன் அவர்கள் மிகச் சிறப்பாக இந்த யாத்திரையில எழுச்சியாக பங்கேற்றிருக்கக்கூடிய கடலூர் ஒன்றியத்தினுடைய பொதுச் செயலாளர் KSR பாலு அவர்களுக்கு அந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட இளைஞரணி தலைவர் சகோதரர் அன்பரசன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிக கடுமையாக பணிச்சுமையை நம்மோடு வந்திருக்கின்றார்கள். சகோதரர் அன்பரசன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் நன்றிகளை தெரிவித்து, இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்கள்,
மாவட்ட துணைத் தலைவர், இதற்கு முன்பு இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவராக இருந்து நம்முடைய கட்சி வளர்ச்சிக்கு அறுபாடு பாட்டிய அண்ணன் எஸ்.ஆர். விஜயரங்கன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக பத்திரிகை நண்பர்கள், நீங்களுங்க ஐயா, இந்த யாத்திரையினுடைய கதாநாயகர் நீங்க தான். நான் எத்தனை பேருத்தினுடைய பெயரை படித்தாலும் கூட தன்னெழுச்சியாக நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரை. இது பிஜேபி யாத்திரை இல்ல, இது அண்ணாமலை அண்ணன் யாத்திரை இல்ல, உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கான யாத்திரை. ஒரு நல்ல ஒரு அரசியல் களத்தை அமைப்பதற்கான யாத்திரை, ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்கான யாத்திரை என்கின்ற நம்பிக்கையில் இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இல்லத்தரசுகள், மகளிர்கள், சகோதர சகோதரிகள், இளைஞர் பெருமக்கள், குழந்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். பாரத பிரதமர்